வணக்கம் மக்களே. ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும்? அப்படின்னு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன்ட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நகைச்சுவை அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும். அடுத்தவங்க மனச புண்படுத்தக்கூடாது. அதுதான் சிறந்த நகைச்சுவைங்கிறார். அதுக்கு அவரு ஒரு உதாரணமும் கொடுக்கிறார். ஒரு ஏரி ஓரமா 2 பையங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க 2 பேரும் போய்க்கிட்டு இருக்காங்க. வழியில ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணுல படுது. ஒரு விவசாயி அந்த செருப்ப அங்க விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஏரியில கை கால் கழுவிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னான், டேய், இப்ப ஒரு வேடிக்கை செய்யலாமா? அந்த செருப்பு 2யும் தூக்கி எட்டத்துல வீசி எறிஞ்சிருவோம். அந்த ஆளு வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான். அங்கேயும் இங்கேயும் ஓடுவான். திருதிருன்னு முழிப்பான். அதை நாம ரசிக்கலாம். நல்ல தமாசா இருக்கும் அப்படின்னா. இப்படி சொல்லிட்டு அந்த செருப்புகளை தூக்க போனான். டே டேய், கொஞ்சம் பொறு அப்படின்னா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டான் இவன். இப்ப அந்த ஏழை பையன் சொல்றான், நீ சொல்றது ஒன்றும் வேடிக்கை இல்லை. உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உனக்கு வேற ஒரு செருப்பு வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க பணக்காரங்க. ஆனா அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சா வேற ஒரு புதுசா செருப்பு வாங்குறதுக்கு வாயையும் வயித்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால நான் ஒரு வேடிக்கை சொல்றேன். இது மாதிரி செய்வோம். அது இன்னமும் தமாசா இருக்கும் அப்படின்னா அந்த ஏழை பையன். சரி சொல்லுன்னா இவன். செருப்பு 2ம் அது இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும். உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த செருப்பு மேல அதோட குதிப்பகுதியில வை. வச்சுட்டு நாம 2 பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுக்குவோம். அப்புறம் பாரு வேடிக்கைய அப்படின்னா. அதே மாதிரி அந்த பணக்கார பையன் 1 ரூபாய் காசை எடுத்து செருப்பு மேல வச்சுட்டு போய் மறைஞ்சு நின்னுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த விவசாயி வந்தாரு. கால்ல உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்கு போனாரு. அங்க இருந்த காசு கண்ணுல பட்டுடுச்சு. அவருக்கு ஆச்சரியமா போச்சு. அதை கையில எடுத்து பார்க்கறாரு. 4 பக்கம் திரும்பி திரும்பி பார்க்கறாரு. கடைசியில ஆகாயத்தை பார்க்கறாரு. ஆண்டவா, இது உன்னோட கருணை தான். நீ தான் யாரோ புண்ணியவான் மனசுல தர்மம் பண்ற எண்ணத்தை உண்டாக்கி இருக்க. அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணுல ஒத்திக்கிட்டாரு. மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்ப சொன்னான், பாத்தியா, உன்னைய புண்ணியவான்னு வாழ்த்திட்டு போறாரு அந்த ஆளு. அவருக்கு சந்தோஷம். இதை பார்த்து நமக்கு சந்தோஷம். உனக்கு 1 ரூபாங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா அதுல கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னா. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.